ஒருத்தர் லெட்டரை இன்னொருத்தர் படிக்கலாமா என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. பட் இதுக்கு 2300 வருஷத்துக்கு முன்னாடியே சீன இலக்கியத்தில் ஒரு விடையை பார்த்தேன் நான். மென்ஷியஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க அம்மா ஒரே பையன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிது அம்மா. அது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு இந்த மென்ஷியஸை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல, அதாவது குடியிருக்கிறாங்க. ஏழைங்கன்னா எங்கே கிடைக்கும், சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வீடு பார்த்து இருக்கிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு 3 வயசு ஆகும்போது அந்த பிணத்தெல்லாம் புதைக்க வருவாங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த குட்டி பையன். வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணும்போது செத்து போனவங்க மாதிரி படுத்துருக்கிறது, அப்புறம் ஒப்பாரி வைக்கிற மாதிரி மிமிக்ரி பண்ணுறது, அப்புறம் சோகமாக இருக்கிற மாதிரி பண்ணுறது, இப்படியெல்லாம் மிமிக்ரி பண்ணுறான். சரி, ஐயோ இவன் புத்தி இதில் போயிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் ஒரு சந்தையில் ஒரு சின்ன வீடு பார்த்து வச்சாங்க. இவன் என்ன பண்ணான், பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி முறப்பான்னு ஒன்று விற்பாங்க பாருங்கள். நம்ம ஊரில் இந்த பஸ்ஸெல்லாம் அந்த காலத்தில் பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இப்பயும் மொபைல் பஸ்ஸில் உண்டு இந்த இஞ்சி முறப்பான்னு சொல்லி விற்றுட்டு வருவாங்க. அதில் என்னென்னா, அது எல்லா விதமான நோய்களுக்கும் இஞ்சி முறப்பா ஒன்று தான் தீர்வு மாதிரி விற்பாங்க. அதாவது கேன்சர்லேருந்து அல்சர் வரைக்கும் எல்லாம் க்யூர் ஆகிற மாதிரி இஞ்சி முறப்பா விற்பாங்க. அது மாதிரி இந்த ஹாக்கர்ஸ் அவங்கெல்லாம் சத்தம் போட்டு தானே, அந்த காலத்தில் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் நீங்களே எடுத்து போட்டுக்கிட்டு வர மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் ஆளாளுக்கு கூவுவாங்க, நீங்கள் கிடைச்சதை வாங்கிக்க வேண்டியதானே. இதை பார்த்துட்டு இந்த பையன் டெய்லி சாயந்தரம் மாங்காய் அப்படின்னு விற்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இது சரிப்பட்டு வராதுன்னு ஒரு ஸ்கூல் இருக்கிற இடத்துல பக்கத்தில் போய் வீட்டில் குடியிருக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போகிற மாதிரி டெய்லி சாயந்தரம் நடித்து காமிக்கிறான். அப்புறம் நல்லா படிக்கிறான், நல்லா வந்துடுறான். இது ஒரு கதை. அதாவது சூழ்நிலை எப்படி ஒரு மனுஷனை பாதிக்குதுங்கிறதுக்கு மென்ஷியஸினுடைய கதை. அந்த மென்ஷியஸ் கல்யாணம் ஆயிடுது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த மென்ஷியஸினுடைய ஒய்ஃபு, நான் உங்கள் பையனை விட்டு போகிறேன் அப்படின்னு வெளியே கிளம்புறேன். அப்படி உடனே இந்த அம்மா கூப்பிட்டு கேட்குது, ஏம்மா வெளியே போகிற, என்ன உனக்கு வருத்தம், என்ன ஆச்சு? இல்லை, என் ரூமில் கதவை தட்டாமல் உள்ளே நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறாரு மென்ஷியஸு, ஏம்மா ஒய்ஃபு ஹஸ்பண்டு நான் கதவை தட்டாமல் உள்ளே நுழைஞ்சா என்ன அப்படின்னு. உடனே அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசி இருக்குது, அதனால் இனிமேல் உன் ஒய்ஃபினுடைய ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மென்ஷியஸ் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு 2300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரைவசியை எப்படி மதிச்சிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளிக்குள்ளே அந்நியர்கள் நுழையக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பிரச்சனைனா, நாம் என்ன நினைக்கிறோம்னா, நட்பு சொந்தம் இதெல்லாம் என்னென்னா எவ்வளவு வேணால் அத்துமீறல் பண்ணலாங்கிறது தான் நம்ம உறவு முறையாக இருக்குது. நண்பன்னா என்ன வேணால் பண்ணலாம், கணவன் மனைவினா என்ன வேணால் பண்ணலாம், அத்துமீறல்களுக்கெல்லாம் நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, ஒருத்தருடைய பிரைவசி, அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது. அது தவறான வாழ்க்கை கிடையாது. அடுத்தவர்கள் அந்தரங்கம் புனிதமானது என்பதால் அதற்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை மென்ஷியஸ் குறிப்பிடுகிற வாழ்க்கை சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்பவர்களாக இருக்கிறோம்.